தொழில் வளரும் அப்படின்னு அவர் சொல்றது எதை வச்சுன்னா, இந்த மாதிரி தொழிலாளிகளை பூரா நான் அடக்கிட்டேன், நீ தொழில் நடத்துறதுக்கு இங்கே இடைஞ்சல் இருக்காது, ஏராளமான கம்பெனிகளில் தொழிற்சங்கம் இருக்காது, ஏன்னா நான் 300 பேருக்கு கீழே இருக்கிறவனுக்கு ஒன்றும் பொருந்தாதுன்னு சொல்லிட்டேன், தொழிற்சங்கம் இருக்காது, நீ நினைச்சா அனுப்பிக்கலாம், நினைச்சா போய்க்கலாம், தொழிலாளி இஷ்டத்துக்கு கோர்ட்டுக்கு போறது, அங்கே போறது, இங்கே போறதெல்லாம் இனிமேல் இருக்காது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், நீ தொழில் செய்வதை நான் மிகவும் எளிமையும் சுலபமும் ஆக்கிவிட்டேன் அப்படின்னு சொன்னா தான் வெளிநாட்டிலிருந்து தொழில் வரும், மற்ற இடத்துலேருந்து தொழில் வரும். அப்படிங்கிறது தான் இவருடைய கடைஞ்செடுத்த பிற்போக்குத்தனமான முதலாளிகளுக்கு ஆதரவான தத்துவம். முதலாளிகள் என்ன கேட்குறான், நான் ஊருக்கு வந்து தொழிலுக்கு வரணும்னா, அல்லது இங்கே இருக்கிற முதலாளி என்ன கேட்குறான், தொழில் நடத்த கஷ்டமாக இருக்குதுங்க, என்னங்க தொழிலாளி சம்பளத்தை கேட்குறான், அதை கேட்குறான், இதை கேட்குறான், ஒப்பந்தம்ன்றான், மற்றதுன்றான், 8 மணி நேரத்துக்கு மேலே போனால் டபுள் கொடுறான்றான், அதுன்றான், இதெல்லாம் பொருத்தக்கூடாதுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அதை நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டால் தான் நான் தொழில் நடத்துவேன் அப்படின்னு அரசாங்கத்தில் போய் பேசுகிறாங்க. அரசாங்கம் ஒன்று ரைட்டு, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லி மிக மோசமான திருட்டுத்தனமா உண்மையெல்லாம் மறைச்சி ஒரு வெல்வெட்டு துணி போட்டு போத்தி அதுக்குள்ள மிக மோசமான விஷத்தை வச்சு கொடுக்கறது தான் இந்த தொகுப்புகள். எந்த சந்தேகமும் கிடையாது.